Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 25 தான் பார்க்க போறோம். ட்ராக் ஷூட் அல்லது ஷார்ட்ஸ் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. நீங்களும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்னு விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராக் ஷூட்டை தான் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் படி தான் நான் இப்போ ஷூட் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ராக் ஷூட்டை இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே ட்ராயிங்காக வரைய போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த ஷேப்பில் இருக்கிற ஒரு ஜட்டி நம்ம ட்ரா பண்ணோம். சேம் ட்ராயிங் தான். ஓப்பன் பண்ணியிருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த ஜட்டி எப்படி இருந்தோ அதே போல் தான் இருக்கும். மேலே எலாஸ்டிக், கீழே 2 காலும் போடுற அந்த ஏரியா, இடையில அந்த தலைகீழாக ஒரு வி ஷேப் இருக்குது. அதே மாதிரி எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணக்கு முன்னாலேயும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம ட்ரா பண்ண அந்த ஜட்டி போல் தான் இருக்கும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பீஸ் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த ட்ராக் ஷூட்டை நான் காட்டுறேன். இதில் இருக்கிற அதே ஷேப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃபைனலாக பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருந்தாலும் கட் பண்ணும்போது ப்ரொசீஜர் வேறு தான். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் அந்த ட்ராக் ஷூட்டோட ட்ராயிங்கை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் அதில் பிளாட் பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம ட்ராக் ஷூட் ஒரிஜினலாக 4 ஃபோல்டு நம்ம பண்ணியிருக்கிறதுனால அதை 4 டைம்ஸ் அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ட்ராக் ஷூட்டை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராக்கோட லென்த் எடுக்கணும். மேலே டாப்லேருந்து கீழே வரைக்கும் ட்ராக் ஷூட்டை நம்மளால் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது காட்டன் கிளாத், நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது பனியன் கிளாத்து. பனியன் கிளாத் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், காட்டன் கிளாத் எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்போது நம்ம எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். கொஞ்சம் இழுத்து பார்க்கும்போது எனக்கு 12.5 இன்ச் வந்துச்சு லென்த்து. அதை மெஷர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வித்து எந்த இடத்துல பார்க்கணுன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்டில் இருக்கிற அந்த வித்தை தான் நம்ம மெஷர் பண்ணணும். எவ்வளோ வருதுன்னா 9 இன்ச்சஸ். கொஞ்சம் எவ்வளோ நம்மளால் இழுக்க முடியுமோ இழுத்து வச்சு தான் மெஷர் பண்ணேன். 9 இன்ச் வந்திருக்கு. அதில் எவ்வளோ வருதோ அதே அளவு தான் நம்ம மேலேயும் எடுக்கணும், 9 இன்ச். இப்போ ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது நான் இப்போன்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது அதை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம அடுத்த மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அடிக்கால் அகலம் எடுப்போம். பாட்டம் விட்த்து நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்து வச்சு தான் நான் எடுத்தேன். 7 இன்ச் வந்திருக்கு. இப்போது லென்த்து 12.5, விட்த்து 9 இன்ச், அடிக்கால் அகலம் பாட்டம் விட்த் எவ்வளவு 7 இன்ச் வந்திருக்கு. இப்போ கிளாத்தில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததை இன்னொரு முறை சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஜட்டியில் எங்களுக்கு மெஷர்மெண்ட் சரியாக புரியலைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னொருக்கா காட்டுறேன், பார்த்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இழுத்து வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுக்கேன். 12, நீளம் 12, அகலம் 9 இன்ச், லென்த்து 12 இன்ச் 12.5, விட்த்து 9 இன்ச், அடிக்கால் அகலம் 7 இன்ச்.
இதுதான் மெஷர் பண்ணியிருக்கேன். சேம் ட்ராயிங்கை நான் ட்ரா பண்ணிவிட்டு அதில் என்ன மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் விட்த்து மார்க் பண்ணிட்டேன். டோட்டல் அகலம், மொத்த அகலம் 9 இன்ச். அடிக்கால் அகலமும் மார்க் பண்ணிட்டேன் 7 இன்ச். டோட்டல் உயரம், மொத்த ஹைட்டு 12.5 இன்ச். இதுதான் அதில் நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பில் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விடுறோம். எதுக்காகனா நம்ம இதில் 1 இன்ச் விட்டு இருக்கிற எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஏற்கனவே அந்த ஜட்டியில் நம்ம 1 இன்ச் கீழே விட்டுருந்தோம். ஆனால் இதில் 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம். ஏன்னா இதில் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணோம். பைப்பிங் பண்ணுறதுக்கு கம்மியாகவே சீம் அலவன்ஸ் போதும். சைடில் மேலேருந்து கீழே வர 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணால் போதும். இப்போ டோட்டல் ஹைட் நம்ம பார்த்தோன்னா 12.5 இன்ச் ப்ளஸ் மேலே 1.5 இன்ச் ஒரு சீம் அலவன்ஸ் ப்ளஸ் கீழே உள்ள சீம் அலவன்ஸ் 0.5 இன்ச் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 14.5 இன்ச் வரும். 14.5 இன்ச் வரும். 14.5 இன்ச் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டோட்டல் ஹைட் நம்மளுக்கு கிடைச்சது. மேலே உள்ள சீம், கீழே உள்ள சீம் எல்லாமே மெஷர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அடிக்கால் அகலம், பாட்டம் விட்த்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துன்னா 7 இன்ச் வந்துருந்து. கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 7.5. இப்போது நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி கீழே இருந்து அந்த லைன் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். சென்டர் பாயிண்ட் நான் எதை சொல்கிறேன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற அந்த ஏரியாவிலேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தோம். 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருந்துருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் டோட்டல் லென்த்தை நான் எழுதிக்கிறேன். டோட்டல் லென்த்து 12.5 இன்ச் ப்ளஸ் மேலே சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச், கீழே சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச், டோட்டலாக 14.5 இன்ச்சு. டோட்டல் விட்டு 9 இன்ச் நம்மளுக்கு இருக்குது. 0.5 இன்ச் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து 9.5 இன்ச்சு. அடிக்கால் அகலம், பாட்டம் விட்டு 7 இன்ச் நம்மளுக்கு மெஷர் பண்ணி எடுத்தோம். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், டோட்டலாக 7.5 இன்ச் வரும். இப்போ நம்ம மெஷர் பண்ண அந்த ஹைட்டு க்ராச் ஹைட்டுன்னு நம்ம எழுதிக்கலாம். அது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போட்டு கீழே அடி அகலத்துலேருந்து மார்க் பண்ணோன்னா நம்ம 3 இன்ச் வந்து அதுக்கு கீழே ஒரு 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அதை 3.5 இன்ச்னு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் ப்ளஸ் 0.5 இன்ச் 3.5 இன்ச். இப்போ எலாஸ்டிக்கோட லென்த்தையும் மெஷர் பண்ணிக்கலாம். 8 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு 8 இன்ச், பேக் சைடு 8 இன்ச். ஸோ 8 + 8 16 இன்ச் வரும். கூடவே சீம் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம், பேக்குக்கு ஒரு 1/2 இன்ச் சீம், டோட்டலாக 17 இன்ச். எலாஸ்டிக் நம்ம 17 இன்ச் கட் பண்ணிக்கணும். இதுதான் டோட்டல் மெஷர்மெண்ட். 5 மெஷர்மெண்ட் இருக்குது. எனி கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத் நம்ம கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி இருக்கும். இந்த கரை பகுதி, அதாவது நல்ல விளிம்பு இருக்கிற பகுதி ரெண்டையுமே இப்படி சேர்த்து வச்சு தான் இருக்கும். அப்படியே நீங்கள் பிரித்து இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்து வச்சு மடிச்சுக்கோங்க. 2 நல்ல விளிம்பு வர்றதும் இப்படி இருக்கிற மாதிரி மடிக்கும்போது ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்ல விளிம்பு இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, பிசுறு வர்ற விளிம்பு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு
திரும்ப 2ஆக மடிச்சுக்கோங்க. டோட்டலாக 4ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஜட்டி இப்படி தான் மடிச்சுட்டு கட் பண்ணோம். 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு டோட்டல் வித்து மொத்த அகலம் 9.5 இன்ச்சு தேவை. ஆனால் நம்ம கிளாத்தில் எனக்கு 8 இன்ச் தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் 4ஆக ஃபோல்ட் பண்ணது அப்படியே எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு, அதாவது அகல வாக்கில் வித் வைஸ் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீல வாக்கில் திரும்ப 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். டோட்டலாக 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அகல வாக்கில் ஃபஸ்ட் 2ஆக ஃபோல்ட் பண்ணோம். இப்போது நீல வாக்கில் திரும்ப 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. இதான் கடையில் வாங்கின கிளாத்துன்னு பார்த்துக்கோங்க. குட்டியாக இருக்குது. அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப 2ஆக ஃபோல்ட் பண்ணேன். நம்மளுக்கு அளவு காணாது. அதனால் 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப நீல வாக்கில் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் அகலம் மொத்த அகலம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 9.5 இன்ச் தான் நம்மளுக்கு தேவை. அதை விட அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் 9.5 இன்ச் இருக்கனால ஒரு 10.5 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே 11.5 இன்ச் இருந்து நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி 10.5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேன் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல விளிம்பு இருக்கிறது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டேன் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்டிங் எட்ஜு உங்கள் பக்கம் நீங்கள் நிற்கிற பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ டோட்டல் ஹைட்டு நம்மளுக்கு 14.5 இன்ச். கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 15.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ரைட் சைடும் அதே போல் 14.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அகலம் கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் 10.5 இன்ச். லெஃப்ட் சைட் பண்ண போலையே ரைட் சைடும் 15.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். 2 டாட்டையுமே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு தேவையானது 14.5 இன்ச் நீளமும் 9.5 இன்ச் அகலமும் தான். ஆனால் ஒவ்வொரு இன்ச் நீளத்துலேயும் 1 இன்ச் அகலத்துலேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அப்படியே ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி கூட பண்ணலாம். இது நிறைய பேருக்கு புரியலைங்கிறதுனால அந்த பீஸை செப்பரேட் பண்ணி கரெக்டாக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாக்கி அவங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்படி தான் பண்ணணும்னு ப்ரொசீஜர்லாம் இல்லை. இப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு. இப்போது நம்ம நீளமும் அகலமும் மார்க் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு 14.5 இன்ச் 14.5 இன்ச் நீளத்தை 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். இனி அகலத்தையும் மார்க் பண்ணலாம். அகலம் நம்மளுக்கு 9.5 இன்ச் 9.5 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 10.5 எடுத்திருந்தோம். இப்போ 9.5 மார்க் பண்ணியாச்சு. செகண்டு அடிக்கால் அகலத்தை மார்க் பண்ணிடலாம். பாட்டம் வித்து நம்மளுக்கு 7 இன்ச் இருந்து 0.5 இன்ச் சீம் அலவன்ஸோடு சேர்த்து 7.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கிராச் ஹைட்டு நம்மளுக்கு 3.5 இன்ச் 3 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச் சீமோடு சேர்த்து 3.5 இன்ச். அது அப்படியே 3.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம போட்ட லைனுக்கு செங்குத்தாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு புரியும். 3.5 இன்ச்சில் போட்டுட்டு அப்படியே அதில் செங்குத்தாக ஒரு லைன் போட்டோம். அந்த லைனில் நம்மளோட டோட்டல் அகலம் 9.5 இன்ச் இருந்து 9.5 இன்ச்சை மார்க் பண்ணியாச்சு. 9 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சீமோட சேர்த்து 9.5 இன்ச் அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த 9.5 இன்ச்சையும் கீழே அடிக்கால் அகலத்தில் இருக்க 7.5 இன்ச்சையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேலேயும் அதே 9.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணோம். அதுக்கு முன்னால் மேலே இருக்கிற 9.5 இன்ச்சையும் கிராச் இருக்கிற இடத்துலையும் சென்டர் பாயிண்ட் இருக்கிற அந்த 9.5 இன்ச்சையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2 இன்ச் எல்லாருக்கும் 2 இன்ச் மார்க் பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது.
ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு 15 வயசு வரைக்கும் 2.5, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் மார்க் பண்ணோம். மேலேயும் 2 இன்ச், கீழேயும் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கிராச் இருக்கிற இடத்துலையும் மேலே எலாஸ்டிக் இருக்கிற இடத்துலையும் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது கிராச்சில் இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டை ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அதில் நீங்கள் மார்க் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் சர்க்கிள் போட்டேன். லாஸ்ட்டாக நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண அந்த பாயிண்டில் கிராஸாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த கீழே இருக்கிற லைனில் 1 இன்ச்சு, மேலே இருக்கிற லைனில் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 3 டாட்டையுமே ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வளைவாக நம்ம ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். ஒரு முறை கூட நீங்கள் வீடியோ பார்த்தா நல்லா புரியும். இப்போது நான் ரப் பண்ணுற லைனெல்லாம் ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தவறுதெல்லாம் அந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா மொத்த கிளாத்துமே வேஸ்ட் ஆயிரும். ரப் பண்ணிக்கோங்க. நான் கையால் லைன் போட்டுற அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அடிக்கால் அகலத்தை கட் பண்ணிட்டோம். பாட்டம் விட்டு செகண்டு அந்த கிராஸ் லைனை கட் பண்ணிட்டோம். இப்போது அந்த கேவ் லைனாக நம்ம போட்டதையும் கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போது 2 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று, பேக் பீஸ் ஒன்று. அப்படி சொல்கிறத விட ஒரு கால் பீஸ், வலது கால் பீஸ் ஒன்று, இடது கால் பீஸ் ஒன்று. இப்போது சென்டரில் இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்றேன். மேலே அதே மாதிரி கீழே எலாஸ்டிக் போடுற இடத்துலையும் ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணுறேன். கீழே அடிக்கால் அகலத்துலேயும் பாட்டம் விட்லேயும் ஒரு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை டெய்லர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சாக் பீஸால் மார்க் பண்ணால் அது அழிஞ்சிரும். நிறைய ஸ்டிச்சஸ் போடக்கலால் அது அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் இப்படி கட் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு நாள் மாறாது. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் தான் நாச்சஸ். இப்போ நாச்சஸ் 2 கிளாத்லேயுமே சேர்த்து வச்சு தான் நாச்சஸ் போட்டோம். 2 கிளாத்லேயுமே நாச்சஸை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே வரைக்கும் நாச்சஸில் லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். திரும்ப நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட் பீஸை யூஸ் பண்ணி பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனுக்கு யூஸ் பண்ணுற அந்த பைப்பிங் கிளாத் கட் பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ் வித்தில் கட் பண்ணுறேன். இது நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட் பண்ண தெரியும், அதனால தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம கட் பண்ணிவிட்டு கிளாத்தோட ராங் சைடை மார்க் பண்ணிவிட்டு ராங் சைடை இந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம போட்டிருந்த ஸ்ட்ரைட் லைன், சென்டரில் போட்டிருந்த அந்த ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி, லைனுக்கு மேலேயும் வைக்கக்கூடாது, லைனுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வைக்கக்கூடாது, லைனில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பீஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு பீஸை தனியாக எடுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஒரு பீஸை ஒருக்கா ஸ்டிச் பண்ணுறோம், செகண்ட் பீஸ்க்கு அடுத்தால ஸ்டிச் பண்ணுறோம். 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் இருக்குது, அந்த பீஸில் இதே ஸ்டிச் தான் போடணும். பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கையால் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறு எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி, வெளியே தெரியாத மாதிரி. ஏன்னா நம்ம 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் விட்டோம், அதனால் பிசுறு கண்டிப்பாக வெளியே தெரியாது. இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஓரத்தில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது பைப்பிங்னு சொல்ல முடியாது, குட்டியாக ஒரு டிசைன் பண்ணுறோம்.
நம்ம என்ன டிசைன் பண்ணோம்னாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது மேலே கால் எலாஸ்டிக்கு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. கிளாத்தாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ண உடனே டிசைன்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம டிசைன் தான் வச்சிட்ருக்கோம். பாருங்கள், சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும், ஒரு சைடு எந்த ஸ்டிச்சுமே தெரியாது. செகண்டு இன்னொரு பீஸையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது புரியலைனாலும் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக புரியும். நம்ம பைப்பிங்கோட ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே நாச் போட்டிருந்த லைன், அதை 2 நாச்சையும் ஜாயின் பண்ணும்படியாக ஒரு லைன் போட்டிருந்தோம். அந்த லைன் பக்கத்தில் வச்சுருக்கோம். லைனுக்கு மேலே வைக்கல, லைனை விட்டு டிஸ்டன்ஸ்லேயும் வைக்கல, லைனோட ஓரமாக வச்சு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி பிசுரெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம கான்ட்ராஸ்ட் கலரை யூஸ் பண்ணி தான் பைப்பிங் யூஸ் பண்ணணும். நம்மகிட்ட இதில் 3 கலர்ஸ் இருக்குது. நான் சாண்டல் கலர் அல்லது ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் எது வச்சாலுமே இந்த கிளாத்துக்கு மேட்சாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த கிளாத்தில் மல்டி கலர் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு கலர் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வைங்க, அப்போ சூப்பராக இருக்கும். 2 பீஸையுமே ரெடி பண்ணிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோன்னு மீனிங். நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வித்தியாசம் இருந்தால் கூட நம்ம கரெக்டாக சீம் அலவன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலன்னு தான் மீனிங். சீம் அலவன்ஸ் நம்ம 1/4 இன்ச் விட்டால் 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிடணும், 1/2 இன்ச் விட்டால் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிடணும். 1ல் 1/4 இன்ச் 1ல் 1/2 இன்ச் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வித்தியாசம் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 இன்ச் ஸ்ட்ரைட் பீஸ், 2 இன்ச் விட்டில் இருக்கிற ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு டைப் நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைப்பில் ராங் சைடோடு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச் தான் போட்டு பைப்பிங்காக ஒரு கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளாத்தோட ரைட் சைடு நல்ல பக்கம், ட்ரவுசர் கிளாத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே இதோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி, பைப்பிங்கில் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி, ட்ரவுசர் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன். ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பண்ண அதே பைப்பிங் ஸ்டிச் தான் இது. பைப்பிங் ஆன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபஸ்ட்டு டைப். இப்போ பிசுறு எல்லாமே ஒரே சைடு, அதாவது பைப்பிங் சைடு இருக்கிற மாதிரி பிசுறு எல்லாத்தையும் ஒரே சைடு அலைன் பண்ணிவிட்டு அப்படியே பைப்பிங் கிளாத்தை பேக் சைடு ராங் சைடோடி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸில் கர்ச்சீஃபில் ஸ்டிச் பண்ணோம். இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரவுசரோட அடியில் பாட்டம் வித்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னு இல்லை, நம்ம ஸ்லீவில் கூட இதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பேண்டில் எண்டிங்கில் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம சுடிதார் டாப்ஸ் தைக்கும்போது அடியில் அதுக்கப்புறம் ஸ்லிட் இருக்கிற ஏரியாலெலாம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு லெக்குக்கான பீஸ் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு லெக்கு, இன்னொரு காலுக்கானதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதுவும் ராங் சைடை மார்க் பண்ணிவிட்டு பைப்பிங் ஆன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபஸ்ட்டு டைப்பில் ராங் சைடில் ஒரு 1/4 இன்ச்சை மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம், அந்த ஸ்டிச் தான் போடுறேன். 2 இன்ச் விட்டு இருக்கிற கிளாத்து, பைப்பிங்காக ரெடி பண்ண கிளாத்து.
இப்போ நம்ம ட்ரௌசருக்கான ரைட் சைடுக்கு மேலே பைப்பிங்க்கான ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறோம். ஏற்கனவே ஸ்டிச் பண்ணது மாதிரி தான் பிசுறு எல்லாமே பைப்பிங் சைடு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பைப்பிங் அப்படியே கிளாத்தோட ராங் சைடு திருப்பி ராங் சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரௌசரோட கிளாத்தும் பைப்பிங்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ட்ரௌசரோட கிளாத்தில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் இருக்கணும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். 2 பீஸும் சேமாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா தான் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னு மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கிராச் இருக்கிற இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கிறது தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் எடுத்து ராங் சைடு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வளைவு இருக்கிற அந்த லைனில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ண அந்த லைனுக்கு மேலே ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் சேமாக அப்படி 1/2 இன்ச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச் போட முடியலைன்னா டேப்பில் கரெக்டாக 1/2 இன்ச்சாக டாட் வச்சு டாட்டை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச்செல்லாம் ஒரு ஸ்டிச்சுக்கு 3 ஸ்டிச் நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ரெடிமேடில் வாங்கினா ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. இது நம்மளே ரெடி பண்ணுறதுனால ஸ்டிச்சஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணுங்கிறதுக்காக ஒரு 3 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்டிச் போட்டுருங்க. சூப்பராக போட்டுட்டோம் பாருங்கள், கரெக்டாக அலைன் ஆகி இருக்குது. மேலே இருக்க கிளாத்தும் கீழே இருக்க கிளாத்தும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரில, சேம் அளவில் இருக்குது. இப்போது சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கணுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த வி ஷேப்பை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணும்போதும் அதுக்கும் நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் விட்டுருந்தோம். மறுபடியும் ஒருக்கா எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி சென்டரை பிடிச்சி தூக்குங்க, இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வி ஷேப்பை ஸ்டிச் பண்ணிடலாம் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில். அதையுமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மார்க்கிங் மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வசதியாக உங்களுக்கு எப்படி மார்க் பண்ண வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வியாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரே லைனாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஹெட் பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ராங் சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். கிளாத் எவ்வளோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு ஏற்கனவே அந்த ஜட்டி ஸ்டிச் பண்ண கிளாஸ்லேயே கேட்டிருந்தீங்க. அந்த ஜட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு 30 பாயிண்ட் தான் தேவைப்பட்டுச்சு, அதாவது 30 சென்டிமீட்டர். நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் கிளாத் தேவைப்படும். இப்போ இந்த ட்ரௌசருக்கு 1/2 மீட்டர் 1/2 மீட்டர் கிளாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சுருந்தேன், அதில் பாதி எனக்கு மீதி தான் வருது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். ரைட் சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். திரும்பியும் ராங் சைடு எடுத்துக்கலாம். ராங் சைடு எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தான் இன்னும் இருக்குது, எலாஸ்டிக்கை ஃபிட் பண்ணுறது மட்டும்தான்.
எலாஸ்டிக்கில் மேலே எலாஸ்டிக் போடுற இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ எல்லா இடத்துல இருந்தும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடுக்குமே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து அதை லைன் போட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறது ராங் சைடு தான் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் லைன் எதில் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்பக்கம் இருக்கிறத வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. திரும்ப அந்த விளிம்பில் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தான் ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு 2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கேப் விடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது அதே டாட் வரைக்கும் முடிக்கக்கூடாது. இன்னொரு டாட் வரைக்கும் முடித்தா போதும். 2 இன்ச் கேப் நம்மளுக்கு தேவை. இது ஹெம்லைன் சீம் ஸ்டிச் தான், எலாஸ்டிக் உள்ளே போடுறதுக்காக. நம்ம 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்ததுனால அந்த 1.5 இன்ச்சை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/4 இன்ச்சை உள்ளே ஃபோல்ட் பண்ணி, அதாவது பிசுறு வெளியே இருந்தால் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ 1/4 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எதுவும் உள்ளே மாட்டிடாமல் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த செக்யூர் பின் வருதுன்னா அந்த இடத்துல அந்த பின்னை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நம்ம 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணுற அந்த இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த டாட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த கேப் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் எலாஸ்டிக் உள்ளே போட முடியும். இப்போ அந்த கேப் வழியாக எலாஸ்டிக் போட போகிறோம். எலாஸ்டிக் நம்ம டோட்டலாக 17 இன்ச்சு கட் பண்ணி எடுக்கணும். 1 இன்ச் விட்த் இருக்கிற எலாஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது எலாஸ்டிக்கை மெஷர் பண்ணி எடுக்கிறேன். 16 இன்ச் எலாஸ்டிக் நம்மளுக்கு தேவை. கூடவே 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக 17 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கோட ஒரு எட்ஜில் சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போது எலாஸ்டிக்கை அந்த கேப் வழியாக 2 இன்ச் கேப் வழியாக அந்த சேஃப்டி பின்னை நம்ம உள்ளே விட்டு எலாஸ்டிக்கை உள்ளே எடுக்கிறோம். ரொம்ப ஈஸி தான். நம்ம பின்னை ஃப்ரண்ட் சைடோட ஃபார்வேர்டாக உள்ளே கொண்டு போகணும். நம்மளோட கிளாத்தை பேக்வேர்டாக இழுக்கணும். ஃபுல்லாக எலாஸ்டிக் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த கேப் வரும். அந்த கேப் வழியாக சேஃப்டி பின்னை வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. எடுத்து 2 ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 எலாஸ்டிக்குமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்து எடுத்துகிட்டு நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் உண்டு. பேக் சைடு ஒரு ஹாஃப், ஃப்ரண்ட் சைடு ஒரு ஹாஃப். ஸோ 2 சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். எலாஸ்டிக்கு ஸ்டிச் விட்டுட்டுனா நம்மளோட ட்ரெஸ்ஸே வேஸ்ட்டு தான். திரும்ப தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம போடுற ஸ்டிச்சை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எலாஸ்டிக்கை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். எலாஸ்டிக்கான போர்ஷனில் உள்ளே தள்ளி விட்டுடலாம். உள்ளே தள்ளி விட்டு அந்த எலாஸ்டிக் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கிளாத்தெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 இன்ச் கேப் இருந்துல அந்த 2 இன்ச் கேப்பையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கில் ஸ்டிச் பண்ணக்கூடாது. கரெக்டாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். கேப்பை க்ளோஸ் பண்ணும்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஷார்ட்ஸு அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.
எலாஸ்டிக்கை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ராங் சைடு இருக்கிற கிளாத்தை ரைட் சைடாக டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக நல்ல டிசைன்லாம் வச்சு ரொம்ப நீட்டாகவே நம்ம ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸில் ஈஸியான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்னால தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஃபைனலாக த்ரெட்டெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எந்த ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஒரு த்ரெட்டு கூட இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கிளாஸோட அசைன்மெண்ட்டை நான் சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட ட்ராக் இருந்தால் அந்த ட்ராக் எடுத்து அதில் இருக்கிற மெஷர்மெண்ட் படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ட்ராக் இல்லாதவங்க இந்த மெஷர்மெண்ட் படியே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ட்ராயிங்கை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷார்ட்ஸு மட்டும்தான் இப்படி ஸ்டிச் பண்ணோன்னு இல்லை, ட்ராக்கு, நைட் ஷூட்டு, 3/4 பேண்ட்டு எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுப்படி சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். தேங்க்யூ.